சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியேறுவது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கி புதுமை பெண் திட்டம் வரை பல திட்டங்களில் பதிவு செய்ய ரேஷன் கார்டு அவசியமாகும். தமிழ்நாடு முழுக்க புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. புதிதாக 2 லட்சம் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. புதிய ரேஷன் அட்டை கோரி இதுவரை 2 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். மக்களவைத் தேர்தல் காரணமாக புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மக்களவைத் தேர்தல் முடிந்த நிலையில் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. இன்று முதல் தினமும் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கி புதுமை பெண் திட்டம் வரை பல திட்டங்களில் பதிவு செய்ய ரேஷன் கார்டு அவசியமாகும். இதை பெறுவதற்கு பின்வரும் விஷயங்கள் மூலம் சோதனை செய்ய முடியும். எப்படி சோதனை செய்வது? கீழே குறிப்பிடப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி 2024ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு பட்டியலை நீங்கள் சரிபார்க்கலாம். அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். www.tn.government.in வலைப்பக்கத்தில் பின்வரும் விவரங்களுடன் படிவத்தை நிரப்பவும். மாவட்டம், நகரம் மற்றும் வட்டாரம். இந்த பிரிவுகள் ஸ்டேட் என்ற பக்கத்திற்கு பிறகு இருக்கும். மாற்றாக தமிழ்நாடு விசில் சப்ளை கார்ப்பரேஷனில் அதிகாரப்பூர்வ இணையதளமான tncsc.tn.government.in இல் உங்கள் ரேஷன் கார்டு பட்டியலின் நிலையை பார்க்கலாம். தமிழ்நாடு ரேஷன் கார்டு தகுதி. தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டுகளுக்கான தகுதி அளவுகோல்களை பின்வருமாறு சுருக்கமாக கூறலாம். விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் குடும்பம் இந்திய குடிமக்களாக இருக்க வேண்டும். குடும்பமும் விண்ணப்பதாரரும் தனித்தனியாக வசிக்க வேண்டும் மற்றும் சமைக்க வேண்டும். விண்ணப்பதாரர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பொதுவாக தமிழகத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் பதிவு செய்யப்பட குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடாது. விண்ணப்பதாரர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள வேறு எந்த குடும்ப அட்டையிலும் தங்கள் பெயரை உறுப்பினராக பதிவு செய்திருக்கக்கூடாது. விண்ணப்பதாரர் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருக்க வேண்டும். தமிழ்நாடு ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள். முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்துடன் தமிழ்நாடு மாநிலத்தின் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க தேவையான பிற ஆவணங்கள் பின்வருமாறு சுருக்கமாக கூறலாம். விண்ணப்பதாரரின் குடியிருப்பு சான்று, தமிழகத்தில் தற்போதைய குடியிருப்பு, தேர்தல் புகைப்பட அடையாள அட்டை, EPIC, சொந்த வீட்டில் நடப்பு ஆண்டு சொத்து வரி செலுத்தும் ரசீது, மின்சார பில் கடந்த மாதம், தொலைபேசி பில் கடந்த மாதம், வங்கி பாஸ் புத்தகத்தின் மூலம் பக்கம், குடிசை பகுதி ஒழிப்பு வாரியத்தால் ஒதுக்கப்பட்ட வீடுகளில் வசிக்கும் நபர்களுக்கான ஒதுக்கீடு ஆணைகள், கடவுச்சீட்டு, தற்போது செல்லுபடியாகும் குத்தகை ஒப்பந்தம், வாடகை வீட்டில் இருந்தால் ஆகியவை வைத்திருக்க வேண்டும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றொரு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.